ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் கோடைவோ. போன எபிசோடில் 2 கொஷின் பார்த்துருந்தோம். இந்த எபிசோட்லேயும் 2 கொஷின் பார்க்க போகிறோம். இதுவுமே ஜாவா கொஷின்ஸ் தான். அண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்ம யூஸ் பண்ணுற ஆப் ஐடிகே. ஓகே, இந்த கோடு நான் வச்சுருக்கேன். ரன் பண்ணுறது எல்லாமே ஐடிகே. நம்ம இன்ஹவுஸாக கோடைவோவில் நம்மளே டெவலப் பண்ண ஆப் இது. கோடைவோ.dev அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். C++, ஜாவா, பைத்தான் 4 லாங்குவேஜ்லையுமே உங்களால் இந்த கோட் ரன் அண்ட் கம்பைல் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அகெயின் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், பட் ஜோஹோவில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ கிளாஸ் test2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா int count = 0 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுருக்காங்க. அப்புறம் void a அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா த்ரோஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த த்ரோஸ் எக்ஸப்ஷன் சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த மெத்தடை எங்கேருந்து கால் பண்ணுறாங்களோ அங்கே தான் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணணும். நான் இங்கே பண்ணல அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். இந்த த்ரோஸ் எக்ஸப்ஷனுங்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, அந்த மெத்தட் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுது. இந்த கிளாஸோட வேரியபிள் கவுண்ட் இருக்கு இல்லையா, அதை பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன்லையும் த்ரோஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஏதோ ஒரு எக்ஸப்ஷனையும் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறது இல்லை. டிஃபால்ட் ஹேண்ட்லர்கிட்ட கொடுத்துட்றோம். மெயின் ஃபங்க்ஷன் யார் கால் பண்ணுவாங்கன்னா ரன் பண்ணுறப்ப தானே கால் ஆகுது. ஸோ டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம், நம்ம ஹேண்டில் பண்ணல. ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் test2க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. test2 obj = new test2ன்னு சொல்லிட்டு. இங்கே ஏதாவது கன்ஸ்ட்ரக்டர் இருக்குதா? இல்லை. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இல்லை. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எதுவும் கால் ஆகாது. ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் ஆகுது. அண்ட் அதில் obj.a அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ obj.a நம்ம கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இதில் த்ரோஸ் எக்ஸப்ஷன் இருக்குது. அண்ட் நாங்கள் அதை நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணல. பட் மெயின் ஃபங்க்ஷனில் திரும்ப த்ரோஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஏங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா ஒரு ட்ரை பிளாக் வச்சிருக்கிறோம். இந்த ட்ரை பிளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவுண்ட் ++ அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்குது. ஸோ இந்த கவுண்ட் 0லேருந்து இப்போ 1 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரை பிளாக், இதில் இன்னொரு கவுண்ட் ++. ஸோ இந்த கவுண்ட் இப்போ ஆல்ரெடி 1ன்னு இருக்குது. 1லேருந்து 2 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரை பிளாக் இங்குள்ளே இருக்குது. இதில் கவுண்ட் ++ திரும்ப கொடுத்துருக்காங்க. அப்போ 2ல இருந்தது 3 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகிருக்கும். ஸோ கவுண்டோட வேல்யூ இப்போ 3. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, த்ரோ நியூ எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிட்டாங்க. மெசேஜ்லாம் எதுவும் கொடுக்கல, சும்மா ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த த்ரோ எங்கே கேட்ச் ஆகும்னா, இந்த ட்ரை இருக்குல்ல, இதோட கரஸ்பாண்டிங் கேட்ச் இந்த இருக்குது. இதுக்கு அடுத்த ஃபாலோட் பை இட், அப்படியே அதுக்கு அடுத்த லைனில் இருக்குது. இந்த இடத்துல கேட்ச் ஆகும். இங்கே நம்ம த்ரோ பண்ணுற எக்ஸப்ஷன் இங்கே கேட்ச் ஆக போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கவுண்ட் ++ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கவுண்டோட வேல்யூ இப்போ 3 இருக்குது. திரும்ப ஒரு கவுண்ட் ++ கொடுத்தீங்கன்னா அது 4 அப்படின்னு ஆகிடும். அப்புறம் இந்த கவுண்ட் ++ பண்ணதுக்கப்புறம் இந்த கேட்சுக்குள்ளேயே திரும்ப ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக இங்கே ஒரு ட்ரை பிளாக் இருக்குல்ல, இந்த ட்ரை பிளாக்குள்ளே தான் இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது. ஸோ இதோட கேட்ச், அதாவது இந்த கேட்ச், இதில் அது கேட்ச் ஆகும் அந்த எக்ஸப்ஷன். ஸோ இதில் இருக்கிற இன்னொரு கவுண்ட் ++ம் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி 4 இருந்தது, இப்போ 5ன்னு ஆயிடுச்சு. ஸோ கவுண்டோட வேல்யூ 5ன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வேற எந்த எக்ஸப்ஷனும் த்ரோ ஆகலை. அதனால இந்த ஃபைனலாக இருக்கிற இந்த கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகாது. அண்ட் இங்கே கால் பண்ண இடத்துக்கும் நம்ம எந்த எக்ஸப்ஷனும் அனுப்பலை. ஓகே, ஸோ கவுண்டோட வேல்யூ 5 அப்படிங்கிறது செட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கவுண்ட் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஆன்சர் 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்ப்போமா? 5ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். வெரி சிம்பிள் கொஸ்டின். நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம், இந்த ட்ரை இருக்குன்னா இதில் ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா இதோட கரஸ்பாண்டிங் கேட்ச் என்னவோ அங்கே தான் அது அந்த எக்ஸப்ஷன் கேட்ச் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே இது கேட்ச்குள்ளே கொடுத்துருக்காங்க. கேட்ச்குள்ளே இருந்தாலுமே பட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, இந்த ட்ரைக்குள்ளே இருக்கிறதுனால இதோட கரஸ்பாண்டிங் கேட்ச் என்னது, இந்த கேட்ச். ஸோ அங்கே தான் கேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப சிம்பிளான இது. அகைன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் உங்களுக்கு தெரியாதுன்னா நம்ம ஜாவா கோர்ஸில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குது. நீங்கள் அந்த ஊப்ஸ் கோர்ஸை மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணுறதுக்கான டாபிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு தனியாக வீடியோ இருக்குது, அதனாலும் பாருங்கள். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் புரியாமல் இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான். கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம். எந்தெந்த ட்ரைக்கு எந்தெந்த கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆன்சர் 5. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இதுக்குள்ளே ஃபர்ஸ்டே மெயின் ஃபங்க்ஷன் தான் வச்சிருக்காங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்
ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ சிம்பிள். ஸோ சிம்பிள்ங்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் இதுக்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதில் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் எதுவும் வாங்கலை, ரிட்டர்ன் டைப் எதுவுமே கிடையாது. லாங் டேட்டா டைப்பில் ஒரு அரே பி அப்படிங்கிற ஒரு அரே இருக்குது. அதில் 3 4 5ங்கிற வேல்யூஸ் இருக்குது. அதே மாதிரி கியூன்னு இன்னொரு அரே கொடுத்துருக்காங்க. இந்த அரேயை வந்து மெத்தட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. ஓகே, மெத்தடுங்கிறது இங்கே ஒரு மெத்தட் இருக்குது, மெத்தடுங்கிற பேர்லேயே ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு வந்து இந்த பிங்கிற அரே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பிங்கிற அரே இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகுது. அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறாங்க. அதாவது இங்கே ஆர்குமெண்ட் வாங்கின அரே இருக்குல்ல, அதாவது பி அரே தான் இங்கே ஆர்குமெண்ட்டாக வாங்கி இருக்குது. அதில் ஆர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 7, அதாவது ரெண்டாவது எலிமெண்ட்டை 7ன்னு மாற்றுறோம். ஏன்னா இண்டெக்ஸ் தானே, 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங், ஸோ 0 1 தான் வரப்போகுது. ஸோ ரெண்டாவது எலிமெண்ட்டை 7ன்னு மாற்றுறோம். அப்போ 3 4 5ன்னு இருந்தது 3 7 5 அப்படின்னு மாறும். 4க்கு பதிலாக 7 அப்படிங்கிறது மாறுது. அப்புறம் ரிட்டர்ன் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து 3 7 5 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆக போகுது இந்த Q அப்படிங்கிற அரேல. ஓகே, அண்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா system.out.printlnல P of 0 plus P of 1 plus P of 2 இது மூணுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ Pல என்ன இருக்கு, 3 4 5ன்னு இருக்கு. அப்போ 3 4 5 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பு. 3 4 5 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 3 plus 4 வந்து 7, 7 plus 5 வந்து 12. அப்போ இந்த இடத்துல 12 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கும். 12 கோலன் அதுக்கப்புறம் Qல இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 15, 12 கோலன் 15 அப்படின்னு வந்திருக்கணும். ஓகே, பட் அப்படி வராது. நீங்கள் வந்து பிரிண்ட் எல்என் கொடுக்கல, ஸோ ஒரே லைனில் வரும் 12 கோலன் 15 அப்படின்னு வரும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆன்சர் அப்படி வராது, 15 கோலன் 15 தான் வரும். எதனாலனா இங்கே வந்து நம்ம கியூக்கு தனியாக ஒரு அரே, புது அரே வந்து கிரியேட் பண்ணலை. இந்த பி இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து அரேஸ் எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இங்கே நம்ம பாஸ் பண்ணதும் அட்ரஸ் தான். ஸோ இது அட்ரஸ்னால இங்கே இது ஆர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 7ன்னு பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஆக்சுவலாக இருக்கிற அந்த ஒரிஜினல் அரே இருக்குல்ல, பி அரே 3 4 5ங்கிற அரே, அந்த அரேவே வந்து எடிட் ஆயிரும். ஓகே, இதுக்கு வந்து 2 வேற காப்பி கிடையாது. ஸோ இந்த மொத்த ப்ரோக்ராம்லையுமே இருக்கிறது ஒரே ஒரு அரே தான். இந்த 3 4 5ன்னு இருக்கிற இந்த ஒரு அரே தான் இருக்குது. அதுக்கு தான் வந்து இன்னொரு ரெஃபரன்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோமே தவிர நம்ம ஒரு புது அரே வந்து கிரியேட் பண்ணலை. ஓகே, அதனால 2 இடத்துலையும் இதுவுமே வந்து 3 7 5 அப்படின்னு தான் ஆயிரும். ஓகே, ஸோ 3 7 5 இப்படி தான் ஆயிருக்க போகுது. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 3 + 7 + 5 வந்து 15. ஸோ 15 கோலன் 15 அப்படின்னு தான் வரப்போகுது. ஒரே லைனில் வரப்போகுது. பிகாஸ் பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணல, பிரிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 15 கோலன் 15. ஓகே, ஸோ அதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல இந்த அரேக்கு இன்னொரு காப்பி கிரியேட் ஆகலை. அரேஸ் வந்து டிஃபால்ட்டாக எப்படி ஹேண்டில் ஆகும்னா அந்த மெமரி அட்ரஸை ஸ்டோர் பண்ணி தான் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணாமல் இதே அரே தான் பாஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவுமே அதே அரேல சேஞ்ச் பண்ணி திரும்ப அதே அரே தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்குது. ஸோ டோட்டலாகவே இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிறது ஒரே அரே தான். ஸோ அரே கான்செப்ட் புரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியாக புரிஞ்சிடும். சிம்பிள் தான். இது 2 கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 2மே ஜாவா கொஸ்டின்ஸ். அண்ட் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜாவாவில் இருக்கிற நம்ம ஊப்ஸ் பிளேலிஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டராக புரியும். வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோக்காக இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி வரிசையாக அடுத்தடுத்த டேபில் வச்சிருக்கேன். நான் அடுத்து ஷூட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு அடுத்து வரும். சி கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு C++ கொஸ்டின் கூட இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளை பார்க்கலாம். டாடா.